ஹை நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனாவுடைய ஃபேன்ஸ்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கடைசிக்கு பாருங்க. விஜய் மற்றும் த்ரிஷா அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் சொல்றேன், ஆனா பல பேர் வந்து தப்பா தான் சொல்றாங்க. பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத நம்ம ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு ரூமர் தான் இப்போ வரைக்குமே. நம்மளை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஈவெண்டா இருக்கட்டும் சரி, ஒரு டெத் ஈவெண்ட்டுக்கும் சரி, ரெண்டு பேரும் ஒன்னா தான் போனாங்க. அதுல இருந்தா இவங்க ரெண்டு பேரையும் தப்பாவே பேச ஆரம்பிச்சாங்க. அப்போதுல இருந்து இப்போ வரைக்குமே அதிகமா அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆச்சு. ஒரு 2 days முன்னாடி அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசக்குள்ள இவங்களையும் அவங்களையும் வச்சு பேசக்குள்ள ஒரு தப்பான விஷயமா கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே இவங்க ரெண்டு பேருமே தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கன்றது தெரியல. சரி, இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வீடியோவும் வந்திருக்கு. என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, நேற்று தான் த்ரிஷா அவர்கள் சிஎம் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு கார்ல வர மாதிரி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அது உண்மையான வீடியோவா பொய்யான வீடியோவான்றது தெரியல. கிட்டத்தட்ட உண்மைதான் நினைக்கிறேன் நான். ஒருவேளை ரீசெண்டா நடந்த ப்ராப்ளத்தை வச்சு ஏதாவது பேசுறாங்களா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மீட் பண்றாங்களான்றது தெரியல. அந்த வீடியோவை நீங்களும் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.